உங்களை மீட் பண்றாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க வந்தவங்க யாரும் உயிரோட போகவே முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆனா இவங்க யாரும் கேட்காம அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. அந்த பொண்ணுங்க பேக் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு யாரோ ஒரு ஆளை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சிட்டு இருக்காங்க, பேக் திருடிட்டான்னு சொல்லி. அதை வந்து இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாரு. என்ன கேஸ்ன்னு கேட்கும்போது பேக் திருடிட்டு ஓடிட்டாங்க, கண்டுபிடிச்சு பேக வாங்கிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பேக் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்கும்போது விக்டோரியா ஹவுஸ்ன்னு சொல்லி அட்ரஸ் சொல்றாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கும்போது அவங்க பேரை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அந்த வீட்டுல இருந்த சிஸ்டர்ஸ் 2 பேரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போய் 2 மணி நேரம் கழிச்சு அதே பேர்ல அங்க இருந்து பேக காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்னு கேட்கும்போது அந்த கான்ஸ்டபிள் நான் அதை கவனிக்கல சார்ன்னு சொல்லி சொல்றான். சரி நானே நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு அந்த பேக கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பேக வாங்கிட்டு போறாரு. அப்பதான் அங்க போய் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. பார்த்தா இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். அப்பதான் அந்த ஆவி புகுந்த உடம்புல இருக்கிற அந்த பொண்ணு அவளுடைய பேக வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பொண்ணுடைய பேக தான் ஏன் பேக்னு சொல்லி வாங்கியிருக்கா. அந்த டைம்ல அவளோட தங்கச்சி பின்னாடி நின்று இவ விசித்திரமா நடந்துக்கிறான்னு சொல்லி ஹெல்ப்னு சொல்லி கேட்டிருக்கிறா இன்ஸ்பெக்டர் கிட்ட. அதை பார்த்துட்டு தான் அவர் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. உடனே அடுத்த நாள் அந்த பொண்ணோட தங்கச்சி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவளோட அக்கா ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறானோ, இந்த வீடு யாருன்னே தெரியாது, இங்க கூட்டிட்டு வந்து இருக்க வச்சிருக்கானோ, அவ பேரை மாத்தி சொல்றான்னு சொல்லி சொல்றா. அப்பதான் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் தேடி பார்த்து விசாரிச்சு பார்த்து சொல்றாரு உன் அக்காக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. பார்த்தா கரெக்டா அந்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் அந்த காரை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த பொண்ணோட ஆவி இந்த பொண்ணோட உடம்புல பூந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் தாய் இறந்ததே தெரியாம இன்னுமே உயிரோடு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. அவ இறந்துட்டாங்கிறது அவளை நம்ப வைக்கணும், இந்த உலகத்துல ஆன்மாங்கிறது ஒண்ணு இருக்குதுங்கிறத அவளுக்கு நம்ப வைக்கணும், அப்பதான் அவளும் ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து போவான்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணோட தங்கச்சி அந்த பேயோட்டுறவர் அவளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து போட்ட நாடகமா தான் இது இருக்கும். அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம் கிளம்புங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் இவங்க 4 பேரும் இந்த வீட்டோட ஓனர் இங்க தானே இருந்தாங்க, அவங்க எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் நான் இங்க வந்ததுல இருந்து உங்க 4 பேர் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கிறேன், இன்னொரு ஆள் யார சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த வீட்டோட ஓனர் காலையில இருந்து அவங்க எங்க கூட தான் இருந்தாங்க, அவங்க தான் இந்த வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் உள்ள ஒரு ரூம்ல ஏதோ விழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. உள்ள போய் பாக்குறாங்க, அந்த காலையில ஓனர்னு சொல்லிட்டு வந்த பொண்ணு தான் அந்த பேய். பார்த்தா காலையில இருந்து பேய் கூட தான் நீங்க இருந்துட்டு இருந்திருக்கீங்க, உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு வெளியே ஓடுறாங்க. பார்த்தா அந்த ஆம்பளைங்க 3 பேர் தான் வெளியே போயிருக்காங்க, அந்த பொண்ணுங்க 2 பேரும் உள்ளேயே மாட்டிட்டாங்க. அப்படியே அவங்கள காப்பாத்தலாம்னு சொல்லி இவங்க 3 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போய் அவங்கள காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பேய் லீவ் ஆர் டைன்னு சொல்லி இவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கு. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க யாரையுமே காப்பாத்த முடியல. கடைசியில அந்த பேய் அவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு அந்த வீட்லயே இருக்கிற மாதிரி இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க.